அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பல்கீஸ் டைரி. இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா ஒரு ஆசைங்க இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாட் வாங்கணுன்ட்டு. இன்றைக்கி நான் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனக்கு வந்து பட்ஜெட் 1000 தான். அதுக்குள்ளேயே பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு கம்பெனியாகவும் இருக்கணும், அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணுன்ட்டு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன்னா, சர்ச் பண்ணும்போது என் கண்ணில் பட்டது இந்த லைஃப் லாங் பிரியாணி பாட் கடாய் தான். இந்த பிரியாணி கேசரோல் வந்து கிட்டத்தட்ட வந்து 3.9 லிட்டர்ஸ் உடைய கேசரோல். இதில் நீங்கள் வந்து 1 kg ஆஃப் பிரியாணி, அதுக்கப்புறமா ½ kg ரைஸு, ½ kg பிரியாணி, ஸோ ½ kg தாராளமாக இதில் நம்ம குக் பண்ணலாம். இது கரெக்டாக இருக்கும். இது 4 மெம்பர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் ஸ்மால் மெம்பர்ஸ் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இந்த கேசரோல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே சமைச்சு அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப வெயிட்டாக ரொம்ப கனமாக இருக்குது. இதில் வந்து ஒரு லிட்டு கூட வருது. இந்த அளவுக்கு சீப்பாக நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இதில் ஒரு புக்லெட் இருக்குது, அதோடைய ஃபியூச்சர்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து அதில் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷைனாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது ட்ரைப்ளே கடையினால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளேனா என்னென்னா, கீழே வந்து ஒரு பாட்டம் இருக்கும், நடுவில் அலுமினியம் இருக்கும், திருப்பியும் வந்து சில்வர், இந்த மாதிரி 3 லேயரில் இருக்கும். இதோடைய ஹேண்டிலும் வந்து நல்ல க்ரிப்பாக சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப்பர் ஃபினிஷ், நல்லா ஒரு ஷைனாக இருந்துச்சு. மேட் ஃபினிஷ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபினிஷில் இருந்துச்சு. இது வந்து நான் வேறு ப்ராண்டில் பார்த்தா 2000 நம்ம ப்ரெஸ்டீஜும் நான் பார்த்தேன். ப்ரெஸ்டீஜில் பார்க்கும்போது 5 லிட்டர்ஸ் இருந்துச்சு, 1700 சம்திங் வித் கிளாஸ் லிட். எனக்கு வந்து கிளாஸ் லிட் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஏன்னா கிளாஸ் லிட் ஃபஸ்ட்டு நான் வாங்கி அது உடஞ்சிருச்சு. அதனால தான் இந்த வாட்டி நான் என்ன செஞ்சேன், சில்வர் கடை இந்த மாதிரி சில்வர் லிட்டில் வாங்கினேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ்ன்ட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் போர் பண்ணிட்டேன். இது வந்து 2 லிட்டர். நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது. இது வந்து 3 லிட்டர்ஸ். இப்போ வந்து லாஸ்ட்டில் நான் 4 லிட்டர் ஆஃப் வாட்டரை இதில் போர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3.9 லிட்டர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக வருது பாருங்கள். இதுலேயுமே கொஞ்சம் கேப் இருக்குது. கரெக்டாக எனக்கு வந்து வருது. இது ½ kg, ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பிரியாணி தாராளமாக இதில் சமைக்கலாம். இப்போ வந்து ரைஸ் மட்டுமேனா 1 kg ரைஸ் அந்த மாதிரி நம்ம சமைக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது இண்டக்ஷன் சேஃப். இண்டக்ஷன்லேயும் வந்து இதை நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நான் இது வாங்கி நான் என்ன செஞ்சேன்னா, இதில் பிரியாணியும் செஞ்சேன், அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டு அது எல்லாமே செஞ்சேங்க. வொர்த் டு பை. நான் நிறைய இதில் பார்த்தேன் 1 லிட்டர் ஆஃப் பிரியாணி பாட்டே உங்களுக்கு 1000 சம்திங் இருந்துச்சு. இவ்வளோ சீப்பில் கொடுத்துருக்காங்க, என்னால் நம்பவே முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஹல்வா கிண்ணன்னு சொல்லி, அதனால் ஹல்வா கிண்டி பார்த்தேன். ஸோ அதில் அடி பிடிக்குதா என்னன்ட்டு. நமக்கு அடி பிடிக்குது. எப்படின்னா வந்து ஒரு ஸ்டைலன் இந்த நான்ஸ்டிக் அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிக்கீஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து வரலை. இருந்தாலுமே வந்து அலுமினியமோடு இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய் விட்டு கிளறிட்டு இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூடமே எனக்கு வந்து ஒட்டாமலே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா ஒட்ட மாட்டேங்குது. நாம் என்னென்னா சிம்மில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு சைடெல்லாம் ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆகுது. இந்த சிம்மில் வச்சு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நமக்கு வந்து ஒட்டலை. என்ன தான் நம்ம இது வாங்கினாலுமே, ஸ்டீல் வாங்கினாலுமே நம்ம வந்து எப்போவுமே சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து அலுமினியம் மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து இது வந்து நான்ஸ்டிக்கோட கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்டீலு. நமக்கு வந்து ஒரு மாட்ரேட்டாக இருக்கும். இப்போ நான்ஸ்டிக்குக்குமே அலுமினியத்துக்கும் நடுவில் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கு அப்படியே வந்து எரியிற மாதிரி இருக்காது. ஸ்டிக்குமே அலுமினியத்துக்கு நடுவில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அலுமினியத்தில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த இது வந்து ரொம்ப உடலுக்கு ரொம்ப கெட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம், நம்ம கிச்சனை வந்து அப்கிரேட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டீலை நான் யூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் வந்து என்ன செஞ்சேன்னா, ஒரு 2-3 மாதமாகவே ஒரு 6 மாதமாகவே நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கணும்
அதுவும் நமக்கு சீப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கிடச்சேன். சீப்பாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு. சரி, நான் வந்து உடனே நம்ம வந்து இந்த போஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகுது. அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே அப்லோட் பண்ணேன். எப்போவுமே நாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம ரைஸ்னால் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போது பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன். பிரியாணி வந்து இது 1/2 kg பிரியாணி. என்னோடய யூடியூப் சேனலில் இதுக்கு லிங்க் இருக்குது, நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1/2 kg பிரியாணி வித் ரைஸு கரெக்டாக வந்து 1 கிலோ வருது. இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு 1 kg 10 பேருக்கு ரைஸ் மட்டும்னா இது கரெக்டாக இருக்கும் நமக்கு சமைக்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.